இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய ஆவி. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அதாவது மனுஷருடைய ஆவி தேவன் எங்களுக்கு கொடுத்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் முதலாவதாக மனுஷரை படைக்கும்போது மண்ணினாலே உருவாக்கி தேவனுடைய சுவாசத்தை ஊதி உயிர் கொடுக்கிறதாய் நாங்கள் வேதாகமத்தில் படிக்கிறோம். அப்படி மனுஷருடைய ஆவி தேவன் எங்களுக்கு கொடுத்த தீபமாய் இருக்கிறது. அந்த ஆவி உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. உண்மையிலேயே எங்களிடத்துல தேவன் கொடுத்ததான இந்த ஆவி எங்களுடைய உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க போதுமானதாக இருக்கிறது. எங்களை நியாயம் தீர்க்க எங்களுடைய ஆவியே போதுமானதாக இருக்கிறது. நாங்கள் வெளியால ஒரு மாதிரியும் உள்ள இன்னொரு மாதிரியும் இருக்கிறோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மனச்சாட்சி எங்களை குற்றப்படுத்தும். அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன செய்தோம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் பொய்யாய் வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறோமாக இருந்தால் எங்களுடைய மனச்சாட்சியை எங்களை நிச்சயமாக குற்றப்படுத்தும். மனுஷனுடைய ஆவி தேவன் கொடுத்த தீபம். அந்த தீபம் எங்களுக்கு ஒளியாயிருக்கும். அப்படி ஒளியாயிருக்குமேயாயிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பிழைகளை எங்களுக்கு சுட்டி காட்டும். நிச்சயமாக எங்களுடைய மனச்சாட்சி எங்களை குற்றவாளியாக நிறுத்தும். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய மனச்சாட்சி எங்களை குற்றப்படுத்துகிறதே ஆனால் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நிச்சயமாக எங்களை கண்டித்து உணர்த்துவதாக இருக்கிறது. ஆகையால் எங்களுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அதுவே எங்களை ஆராய்ந்து பார்க்க போதுமானதாக இருக்கிறது. Have a nice day.